ஒரு வாலிப பையன் ஒரு அழகான பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றான். கல்யாணத்துக்கு பின்னாடி அழகான வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. அப்படியே எதிர்பார்க்காத விதத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது. அந்த டிசீஸால அவளுடைய தோற்றமே மாறுது. எந்த அளவுக்குன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் தள்ளி நின்று தான் பேசுவாங்க, ஏன்னா அவ்வளோ அருவருப்பு. தன்னோட ஃபேமிலி கூட தள்ளி நின்று தான் பேசுவாங்க, ஏன்னா அவ்வளோ அருவருப்பு. அப்போ ஹஸ்பண்ட் ஒரு டூர் போறாரு. போற நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த ஹஸ்பண்ட்க்கு கண் பார்வை போயிடுது. அதனால அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. வாழ்க்கை நல்லாவே போகுது. ஏன்னா அவரோட கண்ணால இவரோட தோற்றத்தை பார்க்க முடியாது, தன்னுக்கு தானே அருவருப்பு. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. அழகா சந்தோஷமா லைஃப் போகுது. அப்போ திடீர்னு அந்த பெண் மரணிக்கிறான். அந்த பெண்ணை அடக்கம் செஞ்சுட்டு வர்ற நேரத்தில் மற்றவங்க அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்குறாங்க, இவ்வளோ நாள் ஒரு குருடனா உங்கள் ஒய்ஃபோட உதவியில் தானே வாழ்ந்தீங்க, இதுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை எப்படி கடக்க போறீங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்னாரா, நான் உண்மையாவே குருடன் இல்லை, இவ்வளோ நாள் குருடன் போல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட ஒய்ஃப் ஏற்கனவே அந்த டிசீஸால பாதிக்கப்பட்டுட்டா. நான் அவளை பார்த்து அலட்சியப்பட்டுடுவேணும்னு அவள் பயப்படக்கூடாது. அந்த பயம் அந்த டிசீஸை விட கொடுமையாக இருக்கும். அந்த நினைப்பு கூட அவளுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் குருடன் போல இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அவளை காதலிச்சது அவளோட அழகை பார்த்தோ, ஆடம்பரத்தை பார்த்தோ, ஆற்றலை பார்த்தோ இல்லை, அவளோட மனசை பார்த்து தான் நான் இவ்வளோ நாள் காதலித்தேன். அவள் லைஃப் லாங் என் கூட இருந்தாலும் கடைசி வரை நான் குருடனாக தான் நடிச்சிருப்பேன், குருடனாகவே இருந்திருப்பேன். என்னோட சந்தோஷமே அவள் தாங்க. அவளோட சந்தோஷத்துக்காக குருடனா என்ன, செவிடனா என்ன, பிணமா கூட ஆவேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. Moral of the story is, beauty will fade with time, but heart and soul always be the same. யாரையும் வெளியிருந்து நேசிக்காதீங்க, உள்ளாலிருந்து நேசிங்க. லைஃப் நல்லா இருக்கும்.